வணக்கம் மக்களே, சற்று முன்னாடியான செய்தி ஒன்று வெளியாகலாம். சென்னையில் முகாமிடும் பாஜக பைஜெயந்த் பாண்டேவா பாமக தேமுதிகவுக்கு தூண்டில் போட்ட பிளான், கூட்டணி வலையில் சிக்குமா? வாங்க வெளியே விவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தான் அரசியல் களமானது இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். தற்போதைய திமுக அரசு எப்படியாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணிகள் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழக உலகமே தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். அதனை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்க பாஜக மற்றும் அதிமுக இணைந்து தேர்தல் முன் தயாராகி வருகிறதா. இந்த நிலையில்தான் இதுவரை அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி என்பது மட்டுமே உறுதி செய்யப்பட்டிருக்கிறதாம். ஆனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பிற கட்சிகள் எல்லாம், குறிப்பாக சொல்லப்போனால் பாமக அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான மற்றும் தேமுதிக ஆகிய தங்கள் கூட்டணி நிலப்பாட்டை இன்னும் உறுதி செய்யாமல் தயக்கம் காட்டி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதாவது அரசியல் வட்டாரங்களில் பரவும் தகவல்படி என்னவென்றால், அதிமுக அரசியலானது ரீதியாக பலவீனப்படுத்தி எதிர்காலத்தில் தமிழகத்தில் ஒரு தனித்த ஆட்சிக்கான அடித்தளத்தை அமைக்க பாஜக தற்போது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாம் என்ற விமர்சனம் எழுந்ததாம். சிலர் கூட இந்த தேர்தலுக்கு அதிமுகவை பிரித்து அடுத்த தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடும் திட்டம் இருக்கிறதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்களாம். மேலும் பாஜக அதிமுக கூட்டணி என்பது வெற்றி பெற்றால் கண்டிப்பாக தமிழகத்தில் முதல்வர் வேட்பாளர் பாஜக தரப்பிலிருந்து ஒருவரை அமித்ஷா நியமிக்க திட்டமிட்டுள்ளாராம் என்ற அரசியல் தகவலும் பரவலாக பேசப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் பாஜக கூட்டணியில் இணைய தயங்கும் கட்சிகளாக பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் தயக்கம் காட்டி வருவதாக அரசியல் வல்லுநர்களாம் வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதாம். இந்நிலையில்தான் பாஜக தேசிய துணைத் தலைவர் மற்றும் தமிழக தேர்தல் பொறுப்பாளரான பைஜெயந்த் பாண்டே அவர்கள் இன்று தமிழ்நாட்டுக்கு 2 நாள் பயணமாக வருகிறார். அதாவது சென்னையில் அவரது முகாமிட்டு பாஜக கூட்டணி உறுதி செய்வதற்காக முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளாராம். அவரின் இந்த விஜயந்தின் போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தேமுதிக தலைவர் ஆகியோருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறதாம். இந்த சந்திப்புகளானது கண்டிப்பாக பாஜக கூட்டணியை விரிவுபடுத்தும் முயற்சியில் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறதா. முக்கியமாக அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக கட்சி கடந்த சில மாதங்களாகவே திமுக அரசுக்கு எதிராகவே கடும் விமர்சனங்கள்லாம் செய்து வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் பாஜகவுடனான கூட்டணி என்பது சேர்த்து குறித்த கட்சிகளுக்கு கலவையான கருத்துக்கள் எல்லாம் நிலவுகிறதாம். அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவது என்னவென்றால், பைஜெயந்த் பாண்டே அவர்கள் இந்த விஜயத்தின் போது கண்டிப்பாக கூட்டணியை இறுதி செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறதாம். ஆனால் பாஜக உருவாகியுள்ள அரசியல் வலையில் பாமக தேமுதிக கண்டிப்பாக சிக்குமா அல்லது தனித்து பாதையை தேர்வு செய்வார்களா என்பதுதான் இப்போது தமிழக அரசியல் வட்டாரத்திலே ஒரு முக்கிய கேள்வியாக உள்ளதாம். 2026 தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளுமே தங்கள் அரசியல் பாய்ச்சல்களை துல்லியமாக வடிவமைத்து வரும் நிலையில் அடுத்த சில வாரங்களில் தமிழ்நாட்டில் கூட்டணி அரசியலுக்கு முக்கிய திருப்பமாக அமையலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இந்நிலையில் தான் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் பாமக மற்றும் தேமுதிக ஆகியவை இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.